ஹலோ கைஸ், நான் உங்கள் மித்துல் எப்போ போல். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம், இது நானாக மேக் பண்ண ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு மாய்ஸ்சர் சென்சார் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுங்கிறது என்ன ஆகுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சர் சென்சார் எப்படின்னா ஏதோ ஒரு மாய்ஸ்சர், இட் மீன்ஸ் வாட்டரோ இல்லை சம்திங், ஏதோ ஒரு மாய்ஸ்சரான ஒரு மாய்ஸ்சர் இருக்குது. ஈவன் நீங்கள் ஒரு குட்டி மாய்ஸ்சரைசரை தடவுனீங்கன்னா கூட அது இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை வந்துட்டு சும்மா நான் இங்கே லோஷன் தடவுனாலுமே அது ஒரு மாய்ஸ்சரைசர் தானே. மாய்ஸ்சரைசர் லோஷன்ஸ் தடவுனாலும் இது ஒர்க் ஆகும். எப்படின்னா இதில் மாய்ஸ்சர் பட்டாவே இது வந்துட்டு கரண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டவே செய்கிறேன். இதில் பாருங்கள், 2 கேபிள்ஸ் இருக்கா, 2 போர்ட் தான் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறது. ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் அதை ரெடி பண்ண உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த கேபிள் ரெடி பண்ணுமா? கொடுத்தாச்சு. இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு மாய்ஸ்சர் பண்ணிட்டு அது வேலை செய்யும். அதனால் நிறைய பேர் இந்த ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்துட்டு தானாக ஊற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ட்ரை ஆச்சுன்னா மாய்ஸ்சர் போனோன்னே தானாக தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. ஆனால் இது அது வந்துட்டு அதுக்கு ரிலே தேவைப்படும். என்கிட்ட ரிலே இல்லாதனால இந்த மாதிரி சும்மா ரெடி பண்ணேன். இது வந்துட்டு எப்படின்னா எனக்கு வந்துட்டு டிவி பார்க்கறதுல அதிக இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கற்றுக்கிறது அதிகம் டிவி பார்ப்பேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஃபில்ட்ரு ஆஃப் பண்ணு, இந்த குண்டா நம்பிச்சுன்னா இந்த மாதிரி நான் ஆஃப் பண்ணிடு, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நான் இங்கே பின்னாடி சும்மா இதை எடுத்து அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டு போயிடுவேன். அப்போ வந்துட்டு டிவி கொஞ்ச நேரம் பார்க்கும்போது நம்பிடுச்சுங்கும் போது நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக இதே மாதிரி தான் நான் செய்வேன். இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சவுண்டு பஸர் இப்போ தான் ரிப்பேர் ஆகி போச்சு, அதனால் பஸர் செட் பண்ணியிருந்தேன். முதல் உங்களுக்கு காட்டுறதுக்காக பஸர் இல்லைங்கிறதுனால பஸர் ரிப்பேர் ஆன பட்சத்தில் லைட்டை செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்இடி சேம் ப்ராசஸ் தான். பட் நான் வந்துட்டு இதுதான் அந்த மக் தான் அப்படிங்கும்போது இந்த மக்கில் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுருவேன். இப்போ இதில் தண்ணி இப்படி போர் பண்ணும்போது இங்கே அப்படியே நம்பும்போது இதில் பட்டனையுமே முன்னாடியே சவுண்டு இது கேட்க ஆரம்பிச்சிடும். தட் மீன்ஸ் நான் எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், பட் எனக்கு அந்த சவுண்ட் கேட்கலனாலும் கடந்த இது எவ்வளோ பெருசு அப்படிங்கிற இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், இந்த மக் வச்சுக்கோங்க. இந்த மக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மக்கில் இப்போ இவ்வளோ தான் சுற்றளவு அப்படிங்கும்போது இவ்வளோ தான் இந்த பிரெத்து அப்படிங்கும்போது இதிலேருந்து நம்ம மாய்ஸ்சர் சென்சார் எவ்வளோ பெருசு, இந்த மாய்ஸ்சர் பிளேட் மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கா, அப்போ இவ்வளோ பெருசு, இவ்வளோ தூரத்துக்கு இங்கே எவ்வளோ மில்லி எம்எல்ஸ். ஸோ அந்த தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஊற்றுதுங்கிறத சும்மா டைம் மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மினிட்டுக்கு அடிக்கும் அப்படிங்கும் பட்சத்தில் எப்படின்னா இந்த டிப்பில் பட்டோனையுமே வாட்டர் பட்டோனையுமே இது சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ வந்துட்டு 1 மினிட் தண்ணி ஊற்றுற வரைக்கும் 1 மினிட் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது மேலே வரைக்கும் வரும். அதுக்கப்புறமும் கத்திக்கிட்டே இருக்கும். அது நம்பி ஊற்றுற வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அடுத்த 1 மினிட் வரைக்கும் கற்றும் நம்ம அதுக்குள்ளேயே பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மீறினாலும் ஒரு கொஞ்சம் தண்ணி வேஸ்ட் ஆகிறதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி ஊற்றுனாலும் வச்சுக்கோங்களேன், தண்ணி ஊற்றும்போது லைட்டாக வேஸ்ட் ஆகிற வரைக்கும் அது எவ்வளோ நேரம்னாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி ஆஃப் பண்ணுற வரைக்கும், ஆஃப் பண்ணிட்டு இதை கழட்டி வைக்கிற வரைக்கும் அது அடிக்கும். இல்லை மாய்ஸ்சர் இல்லாத வரைக்கும் இதுக்கு வந்துட்டு இது சவுண்ட் பண்ணும். அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி நான் ஒரு மாடல் பண்ணியிருக்கேன். அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது. ரிலே தேவைப்படும். இது ரிலேங்கிறது வந்துட்டு ரிலே யூஸ்வலி ஆட்டோமேட்டிக் பிளான் சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பிளான்டிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. தட் மீன்ஸ் வாட்டர் போர் பண்ணுறது, தண்ணி இல்லாதப்ப செடிக்கு நம்ம இல்லாதப்ப தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம். அந்த மாதிரி இது வந்துட்டு அது வந்துட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது அதோட கொஞ்சம் கம்மியான டெக்னாலஜி தான்.
மீன்ஸ் இது நம்பின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் நம்பிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தண்ணி பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி பட்டனே லைட் எரியும். அப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்க. இப்போ பாருங்கள், லைட் இங்கே இருக்குது, தண்ணி பட்டானே இப்போ எரியும் பாருங்கள். தெரியுதா? அடியில் எனக்கு அது இதாக இல்லை. சரி, உங்களுக்கு இந்த இதுலேயே விட்டு காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே வச்சு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நான் உங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சா தெரியுதா? தெரியுதுங்களா? லைட் எரியாது தெரியுதா? பாருங்கள், தண்ணியிலேருந்து எடுத்தால் லைட் எரியல, தண்ணிக்குள்ளே வச்சா எரியுது. இதுதான் இந்த மாய்ஸ்சர் சென்சரோட ஒர்க். ஸோ இது வந்துட்டு இப்படிங்கும்போது நம்ம கீழே ஊற்றினாலும், கீழே ஊற்றினா உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில. ஆனால் அது இது பாருங்கள், அடியில் இப்போ தனியாக அதுக்குள்ள தொடச்சிட்டோம். நான் வந்து ரைட்டாக இப்போ தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தெரிஞ்சால் ஓகே. இந்த இடத்துல இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் லைட் தெரியும். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? மாய்ஸ்சர் சென்சார் வச்சு கழட்டி உங்களுக்கு காட்டுற, சும்மா 2-way டேப் தான் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாய்ஸ்சர் சென்சார் மட்டும் தனியாக கழட்டேன். ஒயர் கனெக்ஷனில் அப்படி தான், சும்மா அதை கழட்டி கீழே வைக்கிறேன். தண்ணியில் பட்டோன்னே இங்கே பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள். இதுதான் என்னுடைய இது. இப்படின்னு தொடச்சிடலாம். அந்த தொடச்சிட்டா இந்த மாய்ஸ்சர் தானால லைட் எரியலை. ஸோ அதுக்குள்ள இந்த கனெக்ஷன் போடுங்குது. இது லைட்டாக லூஸாக இருந்த கனெக்ஷன் தான், லூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், மாய்ஸ்சர் லைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், லைட்டாக இது மாதிரி தண்ணியை தொடச்சா இங்கே பாருங்கள் லைட்டாக தெரியுது. இதோ தெரியுதுங்களா? இதோ லைட்டாக, இதோ பாருங்கள் லைட்டாக தெரியுதா உள்ள அந்த மாதிரி. நான் இப்போ இதை தொடச்சிட்டேன், இதை நான் தொடச்சிட்டேன். தொடச்சிட்டு இப்போ வாங்க நான் அந்த பக்கம் காட்டுறேன். அந்த பக்கம் எப்படின்னா தண்ணி உள்ளே ஊற்றுவேன். ஊற்றும் போது நம்பின மாதிரி நம்பினோடனே எரியும். இதோ இங்கே பாருங்கள், இப்படி நீர் இருக்குங்காட்டி எரியுதுங்களா? அதோ இங்கே பாருங்கள் லைட்டாக இங்கே வச்சா நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ இதே ப்ராசஸ் தான். தண்ணி இல்லாமல் அங்கே இங்கே பாருங்கள், அதே தான். தண்ணிக்குள்ளே விடுறேன். இந்த மாய்ஸ்சர் சென்சார் கழட்டி உள்ளே விடுறேன். இப்போ தண்ணிக்குள்ளே விடுறேன் பாருங்கள், எரியுதுங்களா? அங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே விட்டுனே நல்லா எரியுது. ஏன்னா ரொம்ப வாட்டரில் பட்டோன்னே எரியுது. ஐயோ, அதுக்குள்ளே ஒயரை அப்பப்போ கழட்டுறது. இந்த ஒயர், இந்த ஒயரை போட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ மட்டும் மாய்ஸ்சர் சென்சாரை கழட்டி உள்ளே விடுறேன். இந்த லைட் எரியுது பாருங்கள். இப்படி தான் இது வேலை செய்யுது. ஸோ உங்களோட ரிகார்ட்ஸ், தேங்க்ஸ் பை மிதுன். தேங்க்யூ. உங்களுக்கு இது இந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது, இல்லை இதோட அட்வான்ஸ்டாக என்ன செஞ்சு காட்டணும்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செஞ்சு காட்டிடுவேன். ஓகேங்களா? என்கிட்ட ஆர்டினோ வேணும், லேப்டாப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எது வேணாலும் செஞ்சு காட்டிடுவேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பாய்.